ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்சங்கி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னும் கொஞ்சம் நாளில் நமக்கு நியூ இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. 2025க்குள்ளே நம்ம அடி எடுத்து வைக்க போகிறோம். இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே நம்ம இந்தந்த விஷயங்கள் எல்லாமே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம். அதில் எதெல்லாம் செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வருஷத்துலேருந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சில விஷயங்களை நான் தீர்மானம் பண்ணி வச்சுருக்கிறேன். அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 10 நாளில் நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நியூ இயர்லேருந்து நமக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு காலையில் நேரமே எந்திரிக்கிறது. என்னோட டைம் வந்து 4:35, 5:30 அந்த மாதிரிலாம் இல்லை. அட்லீஸ்ட் வந்து ஒரு 6 மணிக்கு மேலே நம்ம தூங்கவே கூடாது. 6 மணி ஆயிடுச்சு அப்படின்னா எந்திரிச்சிடணும். நைட்டு 11 மணிக்கு மேலே முழிச்சிருக்கக்கூடாது. நைட்டு 11 மணிக்கு தூங்கிடணும். காலையில் 6 மணிக்கு மேலே தூங்கவே கூடாது. 6 மணிக்கு எந்திரிச்சிடணும். இப்படி சிம்பிளாக பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எனக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா 6 to 7 வந்து நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். 7 மணிக்கு மேலே தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது, டீ காஃபி போடுறது எதுவாக இருந்தாலுமே இந்த ஃபஸ்ட்டு 1 hour நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிற வேலைகளை செய்கிறதுக்கு தாராளமாக போதும். இப்படித்தான் நம்ம சில நேரங்களில் நேரம் இல்லைன்னு நமக்கு தேவையான விஷயங்களை கூட செய்ய முடியாமல் அதை ஒதுக்கி வச்சுருப்போம். கொஞ்சம் நேரமே எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தை நமக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து காலையிலே ஃப்ரெஷ்அப் ஆயிடணும். நைட்டு போட்டிருந்த அதே ட்ரெஸ்ஸோட காலையில் மறுபடியும் சுற்றக்கூடாது. காலையில் வந்து முடிஞ்ச வரைக்கும் குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ் மாற்றிடணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் டீ காஃபி எல்லாம் போடணும் அப்படின்னு. அதே லுக்கில் இருக்கும்போது நமக்கு நேரம் போகிறதே தெரியாது. அப்படியே எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருப்போம். டைமும் 8 மணி, 9 மணி, 10 மணி, 11 மணி அப்படி ஆயிடுது. நம்மளும் அந்த நேற்றுக்கு இருந்த லுக்கில் இருந்து மாறுற மாதிரி இல்லை. அதனால் டெய்லி வந்து காலையில் ஃபஸ்ட்டு வந்து நேற்று போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ்ஸுக்கு மாறிடணும். சில பேருக்கு காலையில் சமையல் வேலையே பெரிய வேலையாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு செய்யணும், எல்லாரையும் வந்து ஆஃபீஸ்க்கு, ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்பணும். அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு காலையில் குளிச்சுட்டு ரெடியாக முடியல அப்படின்னாலும் சிம்பிளாக ஃப்ரெஷ்அப் ஆகி ரெடி ஆகிடணும். ஆனால் இனிமேல் ஃபஸ்ட்டு நம்மளை ஃப்ரெஷ்அப் பண்ணதுக்கப்புறம் தான் வீட்டில் மற்ற வேலைகள் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்களே சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க. அடுத்து டெய்லி காலையில் நான் ஃபஸ்ட்டு வந்து டீ காஃபி தான் குடிக்கிறேன். சில நேரங்களில் வந்து ஜீரக தண்ணி இந்த மாதிரிலாம் குடிக்கிறது உண்டு. ஆனால் அதை டெய்லியுமே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி வந்து காலையில் குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு 1/2 hourக்கு மேலே வேணால் நம்ம டீ காஃபி குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 2 தடவைக்கு மேலே டீ காஃபி குடிக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிருக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக டீ காஃபி குடிக்கிறது அதிகமாகிடுச்சு. இனிமேல் வந்து காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை அதோட ஸ்டாப் பண்ணிடணும். அப்படி தோணும் போது டெய்லியுமே ஒரு ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். ஜூஸ் வந்து குடிக்கிறது நமக்கு நல்லது தான். ஏன்னா நம்ம நிறைய தண்ணி குடித்த மாதிரி இருக்கும். அதே டைமில் சில நேரங்களில் பழங்களை அப்படியே சாப்பிட்றதுக்கு நமக்கு விருப்பம் இருக்காது. ஜூஸ் போட்டு குடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக டெய்லியுமே காலையில் வேலைகளை தொடங்குறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நமக்கு ப்ரேயர் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை கிடைக்கும். நம்ம சில விஷயங்களை மனசுலேயே போட்டு அழுத்திட்டு இருப்போம். அது எல்லாத்தையுமே நம்ம கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் மனசு லேஸாக இருக்கும். டெய்லியுமே காலையில் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். நைட் வந்து ப்ரேயர் பண்ணுற பழக்கம் எனக்கு இருக்குது. ஆனால் காலையில் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி ரொட்டீனில் கொண்டு வரலாம். ஆனால் இனிமேல் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ப்ரேயர் பண்ணிவிட்டு அடுத்து தான் மற்ற வேலைகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். அடுத்ததாக ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். நிறைய காய்கறி, பழங்கள், கீரை இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப ஹேர் லாஸ் வந்து ஆகுது. இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா முடி எங்கேருந்து தான் கொட்டுதோ தெரியல. நம்ம தலையில் இவ்வளோ முடி இருக்குதா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு டெய்லியுமே நிறைய முடி வந்து கொட்டிகிட்டே இருக்குது. அதுக்கு வந்து ஒரே சொல்யூஷன் வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றது தான். இதை தவிர ரொம்ப ஓவராக யோசிக்கிறது, அப்புறம் கவலைப்படுறது இதெல்லாம் கூட முடி கொட்டுறதுக்கு வந்து ரீசன் தான். ஸோ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்ல காய்கறி, பழங்கள் இதெல்லாம் சாப்பிடணும். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டாலே ஓரளவு முடி உதிர்றதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். அடுத்து சேவிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும், கம்மியாக இருந்தாலும் இல்லை அதிகமாக இருந்தாலும், எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது விஷயம் இல்லை. அதில் வந்து எவ்வளோ சேமிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இது வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம ஞாபகத்தில் வைக்க வேண்டிய விஷயம். அடுத்து வந்து கார்டனிங் பண்ணணும் அப்படின்னு. கார்டனிங்னால் பெருசாலாம் இல்லை. ஒரு 5-6 செடியாவது வீட்டில் வைக்கணும். அந்த செடி வந்து தண்ணி ஊற்றுறது, அதுக்கு கொஞ்சம் இலை வர்றது அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்ததாக எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஒரு பொறுப்போட, ஒரு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். அதை ஒரு வேலையாக நினைக்காம நம்மளோட கடமை, அது செய்ய வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு நினச்சி செய்யணும். அதை வந்து ஒரு வேலையாகவே நினைக்கக்கூடாது. இஷ்டப்பட்டு செஞ்சால் எதுவுமே கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. செய்கிறத விருப்பத்தோட மனசார செய்யணும் அப்படிங்கிறது தான். மற்றவங்களுக்காக செய்யாமல், அதாவது மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக செய்யக்கூடாது. நம்மளோட மன திருப்திக்காக நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால நம்ம முழுசாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக வந்து ஒரு ஹெல்த்தியான ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிள் வந்து உருவாக்குறது. பேசாமலே இருந்தோம் அப்படின்னா சில உறவுகள் வந்து தூரமாயிரும். இப்போ நம்மளால் அடிக்கடி பார்க்க முடியாது அப்படின்னாலும் அடிக்கடி பேசிட்டாது இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நம்ம அன்பாக இருந்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மக்கிட்டேயும் அன்பாக இருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.